இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த இறைவா, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையுடன் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். தெய்வமே, நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. நீர் இல்லாமல் செடிகள் வாடி போகின்றதை போல ஆண்டவரே, கோடை வேளையில் நீரின்றி தவிக்கின்ற மான் நீரோடையை நோக்கி ஓடுவதை போல நாங்கள் வாழ்வை பெற வேண்டும் என்றால் உம்மை நோக்கித்தான் வர வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறோம். உம்மாலேயே நாங்கள் வாழ்கிறோம். உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய வழிநடத்துதல் இவைகளின்றி நாங்கள் வாழ்வற்று போயிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்வற்று போய்விடுவோம். இறங்கும் தெய்வமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உம்முடைய அன்பை தேடாத ஒரு பரிதாப நிலை எங்களில் நுழைந்து விடாதபடி தகப்பனே, பசியும் பட்டினியுமாய் ஊதாரி மைந்தன் பன்றி தின்னுகின்ற நெற்றுக்கள் கூட கிடைக்காமல் தவிப்போடு இருந்த நிலை எங்களில் வராதபடி தகப்பனாகிய உம்முடைய குடும்பத்திலே தந்தை, மகன், தூய ஆவி என்ற தெய்வீக தமத்திருத்துவ குடும்பத்திலே என்றும் நிலைத்து வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த அருளை தருவீராக. எங்களை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அருளையும் இரக்கத்தையும் காண்பிப்பீராக, கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 57 58வது இறைவாக்கு முடிய. இயேசு அவர்களுக்கு கூறியது, வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பானவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், இதயம் கனிந்த வணக்கம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை கவனித்தீர்களா? வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். ஆண்டவருடைய வார்த்தையை உண்ணுகின்ற நாம், ஆண்டவருடைய தெய்வீக விருந்தான நற்கருணையில் இயேசுவை உண்ணுகின்ற நாம் அவரால் வாழ்கிறோம். அவரால் வாழ்கிறோம், வாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு வாடிக்கையான, ஒரு சம்பிரதாயமான நிகழ்வு அல்ல, ஒரு வெறும் சடங்கு அல்ல. நற்கருணை பெற்றுக் கொள்வது, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது, இவைகள் எல்லாம் நமக்கு உணவு தானே, தெய்வீக விருந்து தானே. அது வாழ்வை தருகின்ற உணவு. அதை அனுபவித்த பவுலடியார் சொல்லுகிறார் பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 2வது அதிகாரம் 20வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. எவ்வளவு தெளிவாக அந்த அனுபவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். நான் இவ்வுலகில் வாழ்கிறேன், இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அதை அவர் அணு அணுவாக அவர் சுவைத்திருக்கிறார். அன்பானவர்களே, யோவான் நற்செய்தியிலேயே 15வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லுவதை பாருங்கள். என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. நாம் வாழ வேண்டும் என்றால் இயேசுவோடு தான் இணைந்திருக்க வேண்டும். காரணம், அவர்தான் நமக்கு வாழ்வு. நமக்கு துன்பங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், இடையூறுகள் வரலாம். விழுந்து போகக்கூடாது, அவரை விட்டு பிரிந்து போகக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், என்னோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனிதர முடியாது. நீங்கள் கிளைகள், நான் தான் திராட்சை செடி,
என்னோடு இணைந்திருந்தால்தான் கனி தர முடியும். யோவான் நற்செய்தியிலேயே 6வது அதிகாரம் 56வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நீங்கள் இயேசுவோடு இணைந்திருக்கிறீர்களா? God bless you. Praise the Lord.